வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, இன்றைக்கு மரம் வளர்ப்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. அதுலேயும் நரகத்தில் வாழக்கூடிய நகர மக்களுக்கு ரொம்ப சிக்கல். ஏன்னா அதுலேருந்து கொலை, வீட்டில் நிற்கக்கூடிய மரத்துலேருந்து கொலை வந்தால் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதில் வேறு பொதுவெளியில் எங்கே மரத்தை நடுறது அப்படின்னு தானே இருக்கும். ஒரு நிழலுக்கு கூட மரம் இல்லாத சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஆனால் நான் ஒரு மரத்தை இன்றைக்கி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த மரம் நீங்கள் நட்டிங்கன்னா நிழலாக இருக்கும், அழகாக இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு கார், பைக்கெல்லாம் அந்த நிழலில் விட்டுக்கலாம். பல குருவிகளுக்கு இந்த பழம் ஒரு உணவாக கிடைக்குது. பறவைகளின் சரணாலயமாக இந்த மரம் இருக்குது. அப்படிப்பட்ட குருவி பழங்க. அது மாதிரி சிந்துஜாவால் பதிவுகளால் பல பேருக்கு இதயம் பலவீனமாகுதான். அவங்களுக்கெல்லாம் பலப்படுத்துறதுக்கு தான் இந்த பழம். அது மாதிரி இந்தியாவில் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதிகமாக, சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க. வீட்டை முன்னாடி நட்டு வச்சு டெய்லி 2 பழம் தின்னிங்கன்னு வைங்களேன், சர்க்கரை நோயே இருக்காது. குமரி மாவட்டத்தில் நாம் ஜூன் மாதம் நட்டோன்னு வைங்களேன், அப்படி பராமரிப்பே இல்லாமல் வளருங்க. அந்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஆத்தோரமாக நிற்குது பாருங்கள். ஆத்தோர குழலாடு. இதில் தாங்க சிகப்பு கலரில் பழம் இருக்கும், அதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இது இப்போ பச்சை கலரில் இருக்குது, பழுத்தோன்னா உங்களுக்கு சிவப்பு கலரில் மாறுதுங்க. இந்த மரத்தை நட்டு விட்டோன்னு வைங்களேன், நம்ம குமரி மாவட்டத்தின் சாலைகளே ஒரு சோலையாக மாறுங்க.